ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சுன்னா எல்லாரும் என்ன கேட்பாங்க? ஓ சண்டே ஸ்பெஷலா? யார் ஸ்பெஷல்? அம்மா ஸ்பெஷலா? சூப்பரா இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். இந்த அம்மா ஸ்பெஷலா? அம்மானாலே ஸ்பெஷல் தான் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குங்க. அது என்னங்கிறது தான் இன்னைக்கு நாங்கள் கண்கூடா பார்த்ததை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். நம்ம வீட்டில் அம்மாவுக்கு கால் வலி இருக்குது, முதுகு வலி இருக்குது, கழுத்து வலி இருக்குது. பட் அது எதை பற்றியும் பொருட்படுத்தாமல் காலையிலேயே நாங்கள் எந்திரிக்கிறதுக்குள்ளே அந்த நண்டை வாஷ் பண்ணி, மீனை க்ளீன் பண்ணி, பிரானை வறுத்து, மீனை வறுத்து எல்லா வேலையும் அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பாயிண்ட் வரைக்கும் அது எங்களுக்கு பெருசாகவே தெரியல. பட் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் கழுத்தில் திடீர்னு காலர் வந்துச்சு. ஒரு ஜீவன் எவ்வளோ வழியில் இந்த வேலைகள்லாம் செஞ்சாங்கிறதுக்கு இந்த காலர் அந்த கிச்சன் ஓரத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இதுவே பெரிய சாட்சி. ஏன்னா காலர் பொறுத்த வரைக்கும் படுக்கும் போது பெட்ரூமில் இருக்கும், தேவையான நேரத்தில் போட்டுட்டு கழட்டி வச்சுக்கிறதுக்கு. பட் இது கிச்சனில் இருக்குன்னா அந்த உடம்புல எவ்வளோ வலி இருந்திருக்கும், அந்த வலியையும் பொருட்படுத்தாமல் அவங்க நமக்காக எவ்வளோ ஸ்பெஷலாக இதை பண்ணியிருக்காங்கன்னு இன்னைக்கு கொஞ்சம் வெளில தள்ளி நின்று இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்களே இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எல்லா வேலைகளையும் கொஞ்சம் கூட சலிக்காமல் முகம் காட்டாமல் செஞ்சு முடிச்சுட்டு இது இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் அதுவும் குளிச்சுட்டு அப்படியே படுத்திருப்பாங்க. நார்மலான டேஸில் அம்மா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு நான் நினைப்போம். பட் இன்றைக்கி கொஞ்சம் ஒத்து கவனிக்கும் போது தான் அந்த கால் வலி எவ்வளோ இருக்குது, அந்த காலை எவ்வளோ ஃப்ளெக்சிபிள் பண்ணுறாங்கன்னு நீங்களே பாருங்கள். அது எல்லாமே அந்த பாடிக்குள்ளே இருக்குது. ஆனால் பிள்ளைங்களுக்காக அதை கண்டுக்காம தான் எங்கள் அம்மா மட்டும் கிடையாது, உங்கள் அம்மாவும் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லார் அம்மாவும் பண்ணுறது. இனிமேலாச்சும் நம்ம அம்மா எவ்வளோ ஸ்பெஷலுங்கிறத அவங்கக்கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லுவோம். அண்ட் எங்களோட ஒரு சின்ன வேண்டுகோளாக இந்த வீடியோவில் நாங்கள் சொல்கிறது, சாப்பிடும்போது டிவி பார்க்காதீங்க. நாம் எல்லாருமே பண்ணாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா சாப்பாடு நல்லா இருக்குமா, அம்மா சூப்பராக பண்ணிருக்கீங்கம்மா. அவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்காக பண்ண அம்மா நம்ம கூட உட்காந்து சாப்பிடும்போது அவங்கக்கிட்ட பேசிட்டு சாப்பிடுங்க. இது எல்லாமே இன்றைக்கி இந்த கடைசி 2 மணி நேரத்தில் எங்கள் அம்மாவை பற்றி நாங்கள் ஃபீல் பண்ண விஷயங்கள். ஈவன் இப்போ கூட உங்களுக்கு தோணலாம், இந்த வீடியோ எடுக்கிற நேரத்துக்கு நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட ஹெல்ப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ எடுக்கிற டைமில் நாங்கள் ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அம்மாக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் பிள்ளைங்களுக்கு தான் கையால் எவ்வளோ ஸ்பெஷலாக அன்போடு செஞ்சு கொடுக்குறாங்கிறதுல தான் அவ்வளோ ஆனந்தம் இருக்குது. ஸோ இதை நீங்கள் உங்கள் அம்மா கிட்டேயும் பார்க்கணும். பார்க்க மிஸ் பண்ணியிருந்தா பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவு. அண்ட் இந்த நேரத்தில் அம்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இந்த மீன் குழம்பு அருணறிவுக்கு மட்டும் கிடையாது, எங்கள் அகாடமியில் சண்டேவும் வேலை பார்க்குற ஒரு பையன் அங்கே இருக்காங்க. அவர் என்ன சாப்பிடுவார், ஏன் இன்றைக்கி ஹோட்டலில் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு தர்ஷனுக்கும் ஒரு பாத்திரத்தில் மீன் குழம்பும் அந்த சாப்பாடும் இன்றைக்கி வந்து பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்து அவ்வளோ ஆனந்தம் அடைஞ்சோம். ஏன்னா அம்மானா எல்லாருக்குமே அம்மா தான். எங்கள் அம்மா மட்டும் ஸ்பெஷல் கிடையாது, உங்கள் அம்மாவும் ஸ்பெஷல். நீங்கள் ஃபீல் பண்ணால் இந்த வீடியோ கீழே எங்கள் அம்மா ஸ்பெஷல் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் சந்தோஷப்படுவோம்.